எல்லா செஷனும் ரெக்கார்ட் ஆகும். சம்டைம்ஸ் சில செஷன் யூடியூப்லும் அப்லோட் ஆகும். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஆனால் யூடியூப்பில் நான் டுட்டோரியலும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்க்ரீன் தெரியுது இல்லை உங்களுக்கு இப்போ? ஸோ தெரியுது. இந்த இடத்துல நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் போடுறேன் பாருங்க. பிளேலிஸ்ட் காமிக்கிறேன். இதில் கன்னடா கிளாஸஸும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் அப்லோட் ஆகும் ஃபியூச்சரில். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டன்சி. அதை வந்து கிளைண்ட்டுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோஸும் இதில் அப்லோட் ஆகும். நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நான் எப்படி லைவாக ஒர்க் பண்ணுறேன் அதையே நான் ரெக்கார்ட் பண்ணி இதில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அப்புறமா வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் இதுவுமே அப்லோட் ஆகும். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கன்னடாவுக்கு செப்பரேட் இந்த பிளேலிஸ்ட் இருக்கும். தமிழில் இந்த பிளேலிஸ்ட் இருக்கும். டுட்டோரியல் தனியாக வரும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 டுட்டோரியல் தனியாக வரும். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற கிளாஸுமே வந்து இங்கே நான் மென்ஷனே பண்ணியிருப்பேன் 3 to 5 சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எல்லா கிளாஸஸும் வந்து இதில் அப்லோட் பண்ண மாட்டேன். ஒரு சில கிளாஸஸ் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறதை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் வந்து இதில் அப்லோட் ஆகும். நீங்கள் இதில் கூட பார்த்துக்கலாம். ஓகே? இல்லைனா நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே சார். ஓகேங்களா? எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஜோதி, நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, வேலை செய்கிறீங்களா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க உங்களை. ஓகே. சார் நான் கர்நாடகா கொடகு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிலாங் பண்றேன். கூர்க்கு? அப்புறம் ஆமா. ம். அப்புறம் இங்க பெங்களூர்ல டிப்ளமோ சிஎஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ம். அப்புறம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ் யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல பண்ணியிருந்தேன். ஓகே. 2 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் எகெயின் நான் எங்க அம்மா பாஸ்ட் அவுட்ன்ட்டு நான் அந்த வேலை விட்டுட்டேன். அப்புறம் எகெயின் நான் வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் ப்ராசஸிங் பண்ணேன். அது அப்புறம் ரிசைன் பண்ணி ஓகே. இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஒன்லி இமெயில் மார்க்கெட்டிங் மட்டும் பண்றீங்களா? இமெயில் மார்க்கெட்டிங் மட்டும். ஓகே. ஆக்சுவலி அது வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட், நைட் ஷிஃப்ட் இருக்கு. ஓகே, டன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் சூஸ் பண்ணீங்க? இமெயில் மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால சூஸ் பண்ணீங்களா? எனக்கு ஆக்சுவலி மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மார்க்கெட்டிங் பத்தி. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டு இல்ல, ஸோ ஸ்கோப் இருக்கும் நெக்ஸ்ட். ஸோ மார்க்கெட்டிங் பத்தி, சேல்ஸ் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே ஸ்கோப் இருக்கு, அட்லீஸ்ட் நாங்க கூட ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணா இல்லைன்னா ஃபேமிலி சரௌண்டிங் ஏதாச்சும் பண்ணா ஸ்கோப் இருக்கும். ஓகே, டன். ஓகே. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது நீங்கள் அந்த 6 month கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? அட்வான்ஸ் கோர்ஸ். ஆமா, 6 month. ஓகே. ஸோ ஜாப் போகிற மாதிரி பிளான் இருக்கா, இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கா? எனக்கு அதை பத்தி ஐடியாஸ் இல்லை சார். நீங்க தான் இந்த கோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கேட்குற சஜஷன் இது பெஸ்ட். ஓகே, டன். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூங்க. டேவிட், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சார் ஹாய், என் பேர் டேவிட் இமானுவல் ஃபுல் நேம். நான் இந்த பெங்களூர் தான் என்னோட ஹோம் டவுனு. ஓகே. நான் வந்து இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன், சேல்ஸில் ஒர்க்கிங்கில் இருக்கிறேன். ஓகே. நான் ஒமானில் ஒர்க் செஞ்சுன்னு இருக்கிறேன், மஸ்கட் ஒமான். ஓகே. ஓகே. நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கு எனக்காக இது தேவைப்படுச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கெரியரை கொஞ்சம் புஷ் பண்ணலாம். ஓகே. அப்புறமா ஸ்கோப் வேறு ஃப்யூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. அதோட எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் படிக்கணும்னு நினைக்கிற கோர்ஸ். ஓகே. தட்ஸ் வாட் ஐ. உங்க 2 பேருக்குமே வந்து பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு ஆக்சுவலி பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் தான். ஜோதி, உங்களுக்கு? சார் இருக்கு. ஓகே. ஏன்னா யாருக்கெல்லாம் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்பில்டாகவே வந்து அவங்களுக்கு வரும். இன்பில்டாகவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நானுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான். அதனால தான் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணுறதுக்கு, கிளாஸஸ் பண்ணுறதுக்கு, சர்வீசஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? இப்போ நான் உங்களை பற்றி சொல்லுங்கள். சரி, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆக்சுவலாக
ஓகே, சரி, ஓகே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. என்னோட பேர் வந்து பிரகாஷ். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 12 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 12 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? 12 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. இதில் வந்து 6 இயர் மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 6 இயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன். நான் வந்து கிராஃபிக் டிசைனிங்கும் பண்ணியிருக்கேன். கிராஃபிக் டிசைனிங்கும் எனக்கு தெரியும். வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட்லையும் எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா பிரிண்டிங் இதெல்லாம் ஒர்க் பண்ணி அப்புறமா தான் வந்து டிஜிட்டல் சைடு நான் வந்தேன். இது வந்து என்னோட 12 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு. டீச்சிங் வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன்னா நான் வந்து வழக்கமாக எடுக்கிற மாதிரி வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நான் எடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா அப்படியே வரேன். பிளாட்ஃபார்ம்ஸ்னால் என்னென்னலாம் இருக்குது, உங்களோட நாலேஜ் பிரகாரம் என்னென்னலாம் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு? ஃபேஸ்புக். நெக்ஸ்ட்டு? மெட்டா இருக்கு. ஓகே, மெட்டா. சரி. நெக்ஸ்ட்டு? கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸ் இருக்குது. அப்புறம் லிங்க்டின். லிங்க்டின். அப்புறம் வேற என்ன இருக்கு? கூகுள் இருக்கா? கூகுள் இருக்கு. யூடியூப் இருக்கா? இமெயில் இருக்கா? ட்விட்டரும் இருக்குமா? எஸ். அப்புறம் என்னங்க சந்தேகம், ட்விட்டரும் தான் இருக்கும். ஓகே. வாட்ஸ்அப் இருக்கா? டிக்டாக் நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க தானே? ஆமா. இப்போ அதுக்கு பதில் தான் ஸ்னாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கேம்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? பட் நம்ம இங்கே வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். கேம்ஸ் வந்து அது ஒரு கேம்னா அதில் நடுவில் ஆட் வர்றது, அது இதில் வராது. ஓகேங்களா? கூகுளில் ஆட்ஸ் பண்ணுறது தான் கூகுள் ஆட்ஸ். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்றது ரொம்ப கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 2 முக்கியமான பில்லர்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 பில்லர்ஸ் இருக்குது. அதை சுற்றி தான் எல்லாமே மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ ஒன்று வந்து எஸ்ஏஎம்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னா எதனா ஐடியா இருக்குதா? சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றோம்னா டாப் ஆர்டர்ல வந்து நிக்கிறோம், அந்த மாதிரி டைப். அதுவும் இன்க்ளூட் தான். என்னெல்லாம் பிளாட்ஃபார்ம் சர்ச் பண்ணுதோ, ஸோ அதில் மார்க்கெட்டிங் பண்றது, மேபி கூகுள் எல்லாம் சர்ச் பண்றதுல. ஓகே, சரி. இப்போ நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நம்ம ஒரு இதை பத்தி தேடுறப்ப அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டே இருக்குங்களா? சர்ச் இன்ஜின் இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சர்ச் இன்ஜின்னா என்ன, ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த மார்க்கெட்டிங்ன்ற கான்செப்டை விட்டுருங்க. சர்ச் இன்ஜின்னா என்ன? நம்ம எங்கே போயிட்டு சர்ச் பண்ணுறோம்? கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம், கரெக்டுங்களா? கரெக்டு தான் நான் சொல்கிறது. அந்த இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். நீங்கள் மார்க்கெட்டிங்ன்றதை விட்டுருங்க. எதெல்லாம் பாப்புலர் சர்ச் இன்ஜின்? கூகுள் இருக்குது. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கூகுளில் போய் நம்ம எல்லாம் தேடுறோம். இப்போ நீங்கள் எப்படி இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க?
யூடியூப்ல கூகுளில் தேடி இருப்பீங்க, இல்லை வேற எங்கன்னா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்க. யூடியூப். யூடியூப் வந்து யூடியூப்ல தேடுறோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் லிங்க்டின். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், ஒரு மொபைல் வாங்கணும். ஒரு மொபைல் வாங்கணும்னா நீங்க எங்க போய் தேடுவீங்க? யூடியூப்ல தேடுவீங்களா? பிளே ஸ்டோர். சாரி இல்ல, ஒரு மொபைல் வாங்கணும். ஒரு மொபைல் வாங்கணும்னா நீங்க யூடியூப்ல தேடி அங்கேயே வாங்கிடுவீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ரேட்டிங் எப்படி இருக்குன்னு கூகுள்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப்ல அதோட அதை பர்ச்சேஸ் பண்ணவங்க வீடியோ போட்டுருவாங்கல்ல, அதோட ஒப்பீனியன் கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் சொல்றது டைரக்டா ஒரே கிளிக்ல வாங்கணும். அமேசான் இல்லைன்னா அமேசான் பிளாட்ஃபார்ம். அமேசான் வெப்சைட்டுக்கு எப்படி போவீங்க? கூகுள்ல போய் தான் போகும். கூகுளில் போய் தானே போய் ஆகணும், கரெக்டுங்களா? அப்போ சர்ச் இன்ஜின்ன்றது கூகுள். நான் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, வேற என்ன சர்ச் இன்ஜின் உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். நான் வந்து யூடியூப் நான் கேட்கல. குரோம் ப்ரௌசர். உங்கள் 2 பேருக்கு புரியுது இல்லையா நான் என்ன கேட்குறேன்னு, ஜோதி அண்ட் டேவிட்? இப்போ சர்ச் இன்ஜின்றது கூகுள் நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். வேற என்ன சர்ச் இன்ஜின் உங்களுக்கு தெரியும்? லிங்க்இன் அதுல சர்ச் அது பண்ணுங்க. சர்ச் இன்ஜின் கிடையாது. ஓகே. கூகுள் மட்டும்தான் இருக்குதா? இல்ல எனக்கு தெரிஞ்சு எதுனாலும் போனா கூகுளுக்காக இல்லைன்னா சாட் ஜிபிடி போகும். சாட் ஜிபிடி சர்ச் இன்ஜின் கிடையாது. மெயினா போறதுன்னா ஓகே, இது கூகுள், ஃபயர்ஃபாக்ஸ். ஃபயர்ஃபாக்ஸ் அது வந்து ஜஸ்ட் வந்து அது ப்ரௌசர். அது ஓகே. குரோம், ஃபயர்ஃபாக்ஸ்லாம் அதெல்லாம் வேற. ஓகே. இப்போ உங்களுக்கே தெரியல, கரெக்டுங்களா? நமக்கு யாருக்குமே தெரியல. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? சர்ச் இன்ஜின் தான் கூகுள், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன, அப்போ சர்ச் இன்ஜின் தான் கூகுள்னா இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? கூகுள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே வேற வேற சர்ச் இன்ஜின் இருக்கு. பிங் இருக்கு. இது வந்து ஃபாரின்ல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்புறம் யாஹூ இருக்கு. யாஹூ யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ இன்டர்நெட்டு இப்போ தான் பாப்புலராக இருக்குது. இப்போ நிறைய பேர் நம்ம 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யாஹூ யூஸ் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்குதுங்களா? யாஹூவில் போய் சர்ச் பண்ணி தேடி இருப்போம். நம்ம வந்து இப்போ ஒரு ரிசல்ட் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நானே வந்து யாஹூவில் போய் தேடி இருக்கேன், ஓகேங்களா? இப்போ பிங்கு, யாஹூ இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது, யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்தியன் பீப்புள் எல்லாருமே வந்து கூகுள் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம கூகுளில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? கூகுளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து லைவாக ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று லோக்கல் எஸ்இஓ, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ். ஸோ இது 3 பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து, அதாவது இந்த 3 பிளாட்ஃபார்மோட பேரை தான் நம்ம சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து கீவேர்ட் பேசிஸில் தான் ஒர்க் ஆகுது. கீவேர்ட் பேசிஸில் தான் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்னா என்ன? கீவேர்ட்னா என்ன? கமாண்டிங். எதனா ஒரு கமாண்டிங் சொல்லுங்க. இப்போ நான் வந்து இப்போ வந்து சர்ச் பண்ணி இப்போ உங்களை நான் சர்ச் பண்ணணும்னு இப்போ எனக்கு வந்து ஒரு டென்டிஸ்ட் வேணும், இன்னைக்கு நைட்டு அப்பாயின்மெண்ட் வேணும். எப்படி சர்ச் பண்ணுவீங்க கூகுளில் போயிட்டு? நியரஸ்ட் டென்டிஸ்ட்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் சொன்னதை அப்படியே டைப் பண்ணுறேன். நியரஸ்ட் டென்டிஸ்ட். ஜோதி, டேவிட், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீங்க? டென்டிஸ்ட் எனக்கு வேணும் நைட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி சர்ச் பண்ணலாம்? என்னன்னு போட்டு சர்ச் பண்ணுவீங்க? டென்டிஸ்ட் கிளினிக் நியர் மீ. அப்புறம் வேற என்ன சர்ச் பண்ணுவீங்க? நான் ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ பெங்களூர்ல தானே வேணும், அப்போ நான் பெங்களூர்னே போகிறேன். இப்போ எனக்கு ஜெயநகரில் வேணும்னா ஜெயநகர்னு போகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன இருக்குன்னா, இது எல்லாமே கீவேர்ட்ஸு, ஓகேங்களா?
நம்ம என்னெல்லாம் தேடுறோமோ அதெல்லாம் கீவேர்டு தான். அதே வந்து how to become, இது வேற டைப் ஆஃப் கீவேர்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன, நம்மளோட கோல் என்ன, இன்னைக்கு நைட்டு புக் பண்ணணும். நம்ம இன்னைக்கு நைட்டு புக் பண்ணுறோம்னா இந்த மாதிரி தேட மாட்டோம். how to become a dentist இப்படி தேட மாட்டோம். நம்ம எந்த மாதிரி தேடுவோம், நியரஸ்ட் டென்டிஸ்ட் நியர் மீ, டென்டிஸ்ட் இன் பெங்களூர் இப்படின்னு தேடுவோம். கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து நான் டென்டிஸ்ட் நியர் மீன்னு எடுத்துக்கிறேன், இல்லைனா நியரஸ்ட் டென்டிஸ்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஃபைன், இதை நான் எடுத்துக்கிறேன். இப்படி நான் தேடும் போது என்ன வருது இப்போ பாருங்க, இது ஏஐ மோடு. ஃபர்ஸ்ட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இது ஏஐ மோடு. யாரெல்லாம் இந்த இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஏஐ மோடு நான் கிளிக் பண்ண உடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இது யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சரி சார். இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஆம். இதில் முன்னாடியே என்ன ரிசல்ட் வருதோ அதை கிளிக் பண்ணி கூட சம்டைம்ஸ் நீங்கள் போயிட்டு எதனா ப்ராடக்ட் வாங்கியிருக்கலாம், இல்லை சர்வீஸ் எதனா இது பண்ணியிருக்கலாம். ஓகே, இதுவுமே ரிசல்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ மேப்புன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ மேப்பு அப்படின்னு நான் கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன வருது பாருங்க, டென்டிஸ்ட் நியர்மி நம்ம போட்ட கீவேர்டு வருது. இங்கே ரிசல்ட் வருதா? இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? லொகேஷன். லொகேஷன். ஓகேங்களா? அப்போ நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், கூகுளில் போய் தேடும்போது லோக்கலில் எஸ்இஓவில் இவங்க ரேங்க் பண்ணியிருக்காங்களா? லோக்கலாக, அதை வந்து இப்போ இதுக்கு பேர் வந்து லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, இங்கே போயிட்டு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப் இங்கெல்லாம் போயிட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோஸ் இதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறோமோ, அதே மாதிரி இதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? நம்ம ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி business.google.comல போயிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கான ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் ஜெயநகரில் ஒரு டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஜெயநகர்லேருந்து 3லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் யாருன்னா தேடினாங்கன்னா உங்களுக்கு டாப்பில் காட்டும், அது வந்து டாப் பொசிஷனில் காட்டும். ஸோ யாருன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சர்வீஸ் எடுத்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிவைஸ் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, நியர்பை. இப்போ நான் இங்கே எப்படி தேடி இருக்கேன், நான் உள்ளே வந்து நியர்மீன்னு போட்டேன். மேப்பில் சம்டைம்ஸ் மொபைலில் போயிட்டு மேப்பில் தேடுவாங்க எனக்கு டென்டிஸ்ட். இப்போ ஏன்னா டென்டிஸ்ட் நியர்மீன்னு நான் ஏன் தேடி இருக்கேன்னா, நான் ஜெயநகரில் இருக்கேன், நான் மாரத்தள்ளியோ இல்லை கேஆர்புரமோ போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க மாட்டேன். எனக்கு பக்கத்தில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் தேடுவேன். கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு நியர்பை கஸ்டமர்ஸ், நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அது மாதிரி ஒரு ஷாப்போ இல்லை ஒரு லாண்ட்ரி ஷாப்போ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட ஆடியன்ஸ் யார், 3லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்கள் ஆடியன்ஸ் வருவாங்க. யாரும் மாரத்தள்ளிலேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட லாண்ட்ரி போட்டுட்டு திருப்பி அங்கேருந்து சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு 5 கிலோமீட்டரில் நம்ம கஸ்டமர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை வந்து லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவோம். இங்கே ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இங்கே நம்ம டாப்பில் கொண்டு வர்றது தான் நம்மளோட ரோல். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஜோதி இருக்கீங்க, டேவிட் இருக்கீங்க, இப்போ உங்கள் பேர் என்ன சொல்லுங்க, செல்வி இருக்காங்க. நம்மளோட ரோல் இதுதான். புரியுதா? இது ஓகே. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி ரேங்க் பண்ணி கொடுக்கறதா நம்மளோட வேலை. இதுக்கு பேர் லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய ஒர்க் இருக்குது. நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு போனீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். நான் நார்மலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர்னு போடுறேன். போட்டு ஏதோ ஒரு கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் பெர்கியோ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது ஒரு கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
இப்போ நீங்கள் எல்லாரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க. ஒன்று நீங்கள் ஃப்ரீலான்சராக ஆவீங்க. ஃப்ரீலான்சர்னா இண்டிவிஜுவலாக ஒர்க் எடுத்து பண்ணுவீங்க. இல்லைனா இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் போய் சேருவீங்க. கரெக்டாக? இல்லைனா நீங்களே ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி நீங்களே ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. ஸோ இங்கே போனால் சர்வீசஸில் என்னென்ன இருக்குது பாருங்கள். வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கா? எஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்டகரியில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆட்வர்ட் மேனேஜ்மெண்ட், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதா? சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு ஒன்று கீழே இருக்குதா? இருங்க இருங்க, கீழே இருக்குதா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு? இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? இங்கே சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? எஸ். நீங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க, இங்கே ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட கால் பண்ணி சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பண்ணணும் என்னோட பிஸ்னஸ்க்கு, எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியும். நம்ம இதை எதுக்கு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு புரியும். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? எஸ். ஓகே, புரியுது. ரொம்ப ரொம்ப ஹையான அமௌண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்கோப் இருக்குது. வேறு எந்த ஃபீல்டுலையும் இந்த அளவுக்கு ஓப்பனாக கேரண்டியாக சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஐடி ஃபீல்டெலாம் நீங்கள் ஜாபுக்கு தான் போகணும். பட் இதில் அப்படி கிடையாது. நீங்களாவே ஓனாகவே ஒர்க் எடுத்து செய்யலாம். ஸோ வெறும் லோக்கல் எஸ்இஓ மட்டுமே நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. அதை மட்டுமே சர்வீஸாக கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்போ லோக்கல் எஸ்இஓவில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கிரியேட் பண்ணி அவங்கள ரேங்கிங்கில் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். இதுதான் நம்மளோட வேலை. புரியுதா இது? ஏதாவது டவுட் இருக்கா செல்வி உங்களுக்கு? ஆமாம். இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? நீங்கள் எஃபோர்ட் போடணும், அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தா எஸ்இஓன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா, நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? சர்ச் இன்ஜின்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். அது கூகுள். அப்போ இங்கே ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னது? ஆப்டிமைசேஷன் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? அப்படின்னா என்னது? ஓகே, தெரியலன்னா விட்டுருங்க. இப்போ இங்கே நிறைய ப்ரொஃபைல் இருக்கா? இங்கே நிறைய ப்ரொஃபைல் இருக்கா? நான் இந்த ஸ்பான்சர்டுனா என்ன பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்பான்சர்டு ஒன்று இருக்குது, ஸ்பான்சர்டு ஒன்று இருக்குது. இங்கே எந்த ஸ்பான்சர்டும் கிடையாது. இதுனா என்ன நான் சொல்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு கீழே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்களா? கிளவுட் டென்டல் கிளினிக், ஜெயநகர், பெங்களூர்னு இருக்குதா? அப்புறம் பாருங்கள், ரிவ்யூஸ்லாம் எழுதியிருக்காங்க நிறையா. பாருங்கள், ரிவ்யூஸ்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அபவுட் கிளிக் பண்ணுறேன். அபவுட்டில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆப்டிமைசேஷன். இந்த ப்ரொஃபைலை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வரது. ஆப்டிமைசேஷன்னா நிறைய வேலையை நம்ம இதில் செய்யணும். இதுக்கு பேக்லிங்க் எடுக்கிறது, இதெல்லாம் நான் பின்னாடி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. இப்போ சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கும் இதே வேலையை தான் செய்யணும்னு சொல்றீங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அதுவும் இதே வேலை. சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்குள்ள சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வருது. ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்றோம். இது வந்து அதுல உள்ள விஷயங்களுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணும். ரொம்ப சிம்பிள்ங்க. இங்க பாருங்க, நான் பின்னாடி போறேன். எனக்கு ஒரு நிமிஷம். இங்க இதுதானே கூகுள் தானே இது? இங்க நான் கீவேர்டு போட்டிருக்கேனா? கீவேர்டு போட்ட உடனே இங்க இந்த மாதிரி ரிசல்ட் காமிக்குதா? இதுக்கு பேரு லோக்கல் எஸ்இஓ. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இதுக்கு நீங்க ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இதை முன்னாடி கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட வேலை. இதை ஆப்டிமைஸ் பண்றது. ஆப்டிமைஸ்னா இதுக்கு ரிவ்யூ போடுறது. அப்புறமா பாருங்க, இதுக்கு போஸ்ட் போடுறது. பாருங்க, இந்த மாதிரி போட்டோஸ் ஆட் பண்றது. அப்படியே கீழே வரேன், இங்க ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்க வந்து கண்டென்ட் எழுதியிருக்காங்க. தெரியுதுங்களா? கண்டென்ட் எழுதியிருக்காங்க. அப்புறம் ஸோ இங்க பாருங்க, வெப்சைட் கூட அவங்க வச்சிருக்காங்க. இதை இந்த ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்றது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்.
புரியுதா ஜோதி? புரியுதா எஸ் தேவி? சார், எஸ் எஸ் சார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே நான் கிளிக் பண்ணதுனால இங்கே இது வந்துருச்சு. இந்த 3 பிளேஸ், அப்புறமா இங்கே ஸ்பான்சர்ட்னு வந்திருக்கு. அப்படியே நான் கீழே வந்தேன்னா இங்கே வந்து வெப்சைட் ரேங்க் ஆகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வெப்சைட். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சும்மா ஒரு 2-3 வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு practo.com எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். practo இது பெரிய வெப்சைட்டு. இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு, வேறு டாக்டர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸு, அப்புறமா புக் கிளினிக் விசிட்டு இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வெப்சைட் எப்படி இங்கே ஃபர்ஸ்ட்டில் வருது? எப்படி ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு? இப்போ இவ்வளோ வெப்சைட் இருக்குது. டென்டிஸ்ட் நியர்மின்னு போட்டால் இவ்வளோ வெப்சைட் இருக்குது. இது எல்லாத்த விட இது ஏன் ஃபர்ஸ்ட் வந்தது? அதான் என்னோட கொஸ்டின். இப்போ பாருங்க, இதுவுமே வெப்சைட் தான். அப்போலோ டென்டல் பெரிய வெப்சைட் இதுவுமே. அப்புறம் இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம என்ன தேடி இருக்கோமோ டென்டிஸ்ட் நியர்மின்னு நம்ம பெங்களூர்லேருந்து தான் தேடுறோம். ஓகேங்களா? நம்ம என்ன தேடி இருக்கோமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. தெரியுதுங்களா? அப்போ நம்ம கரெக்டான வெப்சைட் தான் வந்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி இங்கே ரேங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வர்றது அந்த டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸோட நேம் எல்லாம் வர்றது வந்து லோக்கல் எஸ்இஓ. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. மொத்தமாக கூகுள் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்க. நான் மேப்னு கிளிக் பண்ணால் இந்த ரிசல்ட் எல்லாம் வருதா? இந்த ரிசல்ட் எல்லாம் வருதா? வேற எந்த ரிசல்ட்டும் தெரியல பாருங்க. அதே நான் பேக் கிளிக் பண்ணா ஆல்னு கொடுத்தா இந்த ரிசல்ட்டும் வருது, வெப்சைட் ரிசல்ட்டும் வருது. அவ்வளோதான். அதாவது வந்து இந்த கூகுள் தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இதில் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வருது. இப்போ நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நான் கூகுளில் போயிட்டு தேடுறேன். ஏதோ ஒரு கீவேர்ட், சம்திங் கீவேர்ட் போட்டு தேடுறேன். இங்கே சர்ச் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன வந்தது? லோக்கல் எஸ்இஓ, அதாவது லோக்கல் ரிசல்ட் வந்துச்சா? அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா தெரியுதுங்களா? கூகுளுக்கு கீழே தான் இது இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி ரேங்க் பண்ணுறது தான் எஸ்இஓ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கூகுள் ஆட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது எங்கே வருதுன்னா காட்டுறேன் பாருங்க. கூகுள் ஆட்ஸ் வந்து பாருங்க, இங்கே நான் கிளிக் பண்ணால் ஸ்பான்சர்னு வருதா? ஸ்பான்சர்னு வருதா? இது கூகுள் ஆட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ கூகுள் ஆட்ஸ்னா என்னன்றதை நான் அப்புறம் பின்னாடி வரேன். இப்போ இது ஃபுல்லாக ரிசல்ட் வருது. திரும்ப நான் ஆல் போனேன்னா எனக்கு ஸ்பான்சர்ட் ரிசல்ட் இங்கே காட்டுதா? பாருங்க, ஸ்பான்சர்ட் ரிசல்ட்னா அவங்க யாரும் ஆர்கானிக்காக மேலே ரேங்க் பண்ணலை, காசு கொடுத்து ரேங்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஃபிளாட் சொல்லுங்க. லைக் அட்வர்டைஸ்மெண்ட். ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட் கூகுள் ஆட்ஸ். ஸோ இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இங்கேயும் ஆடு காமிக்கிறாங்களா? அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லையும் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிங்கன்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணியிருக்காங்க இந்த அட்வர்டைசர். அப்படியே கீழே வந்தால் இப்போ இதெல்லாம் ஆர்கானிக் ரேங்கிங்கு. அதாவது வந்து நேச்சுரலாக நான் காசு எதுவும் கொடுக்கல, நான் கஷ்டப்பட்டு எஸ்இஓலாம் பண்ணி அதை டாப்பில் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பேர் எஸ்இஓ. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தால் இங்கே மறுபடியும் இங்கே வந்து ஒரு ரிசல்ட் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ சர்ச் இன்ஜினில் நீங்கள் எதனா ஒரு கீவேர்டு போட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து டாப் 4 பிளேசஸ் வந்து ஆட்ஸ் வந்து காமிப்பாங்க. 4 பிளேசஸ் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ். ஆமாம், கூகுள் ஆட்ஸில் காட்டுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோக்கல் ரிசல்ட், அதாவது வந்து ஜிஎம்பி ரிசல்ட்டை காட்டுவாங்க. லோக்கல் எஸ்இஓன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இங்கே இந்த வந்து 3 ரிசல்ட் காட்டுவாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் டாப் 4 பிளேசஸ். அதுக்கப்புறமா பாட்டம்
3 பிளேசஸ் வந்து கூகுள் ஆட்ஸை காட்டுவாங்க. இதுக்கு நடுவில் எஸ்இஓ ரிசல்ட்டும் வரும். இது வந்து ஆர்கானிக் ரிசல்ட். இங்க வந்து 10 ரிசல்ட் காட்டுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு கீவேர்ட் தேடினீங்கன்னா இத்தனை விஷயம் கூகுள்ல நடக்கும். இது புரிஞ்சுதா? எஸ் ஓகே. ஜோதி உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. சரி, உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்ப இதெல்லாம் எங்கெங்க வருதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இது மொத்தமா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின்னா இது கூகுள். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க ரிசல்ட் வந்திருக்கா? நான் டாப் 4 ரிசல்ட்டை காட்டுவாங்கன்னு சொன்னேன். 1 2 3. என்ன சார் டாப் 4ன்னீங்க, ஆனால் இங்கே 3 தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். மொத்தம் 7 பிளேஸ்மெண்ட் இருக்குது. டாப்ல 4 பிளேஸ்மெண்ட் வந்து கூகுள் ஆட்ஸை காட்டுவாங்க. பாட்டம்ல எத்தனை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்? 3 மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ 7 பிளேஸ்மெண்ட்ல எத்தனை ஆட் இருக்குது? இங்க கீழே 1 இருக்குது, மேலே வந்து 3 இருக்குது. அப்போ மொத்தம் 4 பேர் தான் ஆட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நான் என்ன சொல்றது புரியுதா? இப்ப 7 பேர் ஆட் கிரியேட் பண்ணாங்கன்னா, அப்ப இதுல யாரு பெஸ்டா பண்றாங்க, யார் பெஸ்டா ஆட் வந்து செட் பண்ணியிருக்காங்க? ஓகேங்களா? உடனே ஆட் எப்படி செட் பண்ணணும், எப்படி சார் பெஸ்டா செட் பண்ணணும்னு கேட்காதீங்க. அது பெரிய டாபிக். அது பின்னாடி பார்க்கலாம் எப்படி பெஸ்டா செட் பண்றது. ஸோ இதுல யார் ஆடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அவங்க தான் டாப்ல காமிப்பாங்க. சரி, நம்ம ஏன் டாப்ல காமிக்கணும்? இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு தேடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன இருக்கு அவங்க நீங்க எமர்ஜென்சினே விட்டுருங்க. நார்மலாவே தேடுறவங்களோட சைக்காலஜிக்கல் எப்படி இருக்கும்? அப்படியே தேடுவாங்க, ஃபர்ஸ்ட்ல எது இருக்குன்னு கிளிக் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல காட்டணும், அதுதான் முக்கியம். சைக்காலஜிக்கலா என்ன மென்டாலிட்டி வரும்னா, ஃபர்ஸ்ட் வருதுன்னா அதுதான் ரொம்ப கரெக்டா இருக்கும். அதுவும் ஒரு இதுதான். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு நம்ம எல்லாருமே வந்து எதுக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்குறோன்னா, இந்த இடத்துல டாப்பில் கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் கற்றுக்குறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி. டாப்ல எடுத்துட்டு வந்தா குவிக் ரேட்ஸ் நிறைய வரும். ஆமாம், பிஸ்னஸ்க்கு நம்ம இது பண்ணலாம். சரி, இதையே நம்ம ரன் பண்ணோன்றதை நான் நெக்ஸ்ட் வரேன். இப்போ இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்பான்சர்டு தான். அவங்க வந்து இங்கேயும் காட்டணும் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அடுத்தது கீழே இங்கே வரணும். இதுக்கு பேர் வந்து ஆர்கானிக்காக ரேங்க் பண்ணுறது. நான் வந்து காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். நான் நேச்சுரலாகவே என்னோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க யாருமே பே பண்ண மாட்டாங்க. அது ஆடு ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வேணும்னா அவங்க இங்கேயும் இருப்பாங்க. இப்போ எங்க ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இல்லப்பா எனக்கு ஒரு 10 பேஷண்ட் போகுதுப்பா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? எவ்வளோக்கு பிஸ்னஸ் நிறைய நடக்குதோ அவ்வளோக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே. அதனால அவங்க இங்கேயும் ரன் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்றேனுங்க, இது வந்து பே பண்ணி இவங்க டாப்ல காட்டுறாங்க. ஓகேங்களா? இது வந்து பாருங்க, இங்க வந்து ஆர்கானிக்கா இங்க கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆர்கானிக்னா நேச்சுரலா ரேங்க் பண்றது. இது வந்து திரும்ப பெய்டு சார். அப்ப வந்து நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா 2 விஷயம் தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்ல இருக்குது. ஒன்னு ஆர்கானிக் வெர்சஸ் பெய்டு. கரெக்டுங்களா? கரெக்ட். இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம டாப்ல கொண்டு வரணும். டாப்ல கொண்டு வந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் நடக்கும். 2வது பேஜ் 3வது பேஜ்லாம் போனா நம்மள யாருக்கும் தெரியாது. புரியுதா? அதனால தான் நம்ம வந்து இந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்றோம், ஒர்க் பண்ண போறோம். நம்ம எதனா டவுட் இருக்கா இதுல? ஓகே, டன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போட்டுமா? இப்போ இதுல எதெல்லாம் ஆர்கானிக், எதெல்லாம் பெய்டுன்னு 1 by 1 நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கீவேர்டு இங்க போட்டிருக்கேன். இதுல எது பெய்டு? இது 3மே பெய்டு. ஓகே, அப்புறம்
இது எல்லாமே பெய்டு ஸ்பான்சர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பெய்டு, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்பான்சர்ட் செகண்ட் ஒன் எல்லாம் ஆர்கானிக் தான். ஆர்கானிக். ஜோதி எல்லாமே வீட்ல பெய்டு தான். இல்ல, நல்லா பாருங்க. இதுக்கு இந்த இந்த ப்ரொஃபைலுக்கு மேல மட்டும்தான் ஸ்பான்சர்ட் இருக்கு. இந்த ப்ரொஃபைலுக்கு மேல எதுவுமே இல்லை. ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க எல்லாமே ஸ்பான்சர்ட் தான். தெரியுதுங்களா? இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஹெட்டிங் பெருசா இருக்கு. ஆமா, ஸ்பான்சர்டு கீழே இதுதான் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இது வந்து ஆர்கானிக்கா ரேங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன இருக்குது? திரும்ப இங்க ஸ்பான்சர்னு போட்டு இங்க பாட்டம்ல காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் பண்றதுக்கு பேர் தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். நம்ம என்ன பண்ணணும்? டாப்ல கொண்டு வந்து வைக்கணும். நம்ம பிசினஸ் எதுவாக இருந்தாலும் டாப்ல தான் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு கீவேர்ட் தேடுறேன். இங்க பாருங்க, பிளேசஸ்ன்னு இருக்கு. அப்ப பிளேசஸ் மட்டும்தான் ரேங்க் ஆகுது. பாத்தீங்களா? பிளேசஸ் மட்டும்தான் ரேங்க் ஆகுது. இப்போ நான் மறுபடியும் ஆல் போறேன். இப்போ இதுல எது பெய்டு, எது ஆர்கானிக்? ஆர்கானிக். எல்லாமே ஆர்கானிக்கா? நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. இதுல எது பெய்டு? டாப் 3ல இருந்துச்சுல அது பெய்டு. எங்க இருக்கு டாப் 3ல? அந்த பிசினஸ்ன்றது ஹைலைட் ஆயிருக்கு. எதுவுமே பெய்டு கிடையாது. பாருங்க, எங்கன்னா ஸ்பான்சர்ட்னு இருக்கா பாருங்க. இல்ல இல்ல இல்ல. சரி, இப்போ நான் இங்க மோர் பிசினஸ், ஏன்னா இது 3 தான் இருக்குது. நான் இன்னும் நிறைய பிசினஸ் செக் பண்றேன். இப்போ பாருங்க எது எதுலாம் பெய்டு இருக்குது. ஃபர்ஸ்ட், செகண்ட், அப்புறம் சரி, அப்ப இவ்வளோ காம்படிஷன் இருக்குல்ல இந்த இடத்துக்கு டாப்ல கொண்டு வரதுக்கு. இப்ப இதை கத்துக்கிட்டா நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கோப் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? அப்ப லோக்கலா இருக்கிற எல்லா பிசினஸ்க்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படும். கரெக்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பான்சர்ட் ஆடுன்னு ஒன்று நம்ம பார்த்தோம். இப்போ ஆர்கானிக்னா என்ன? ஆர்கானிக்கா ரேங்க் பண்றதுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ ஆர்கானிக்கா தான் இங்க ரேங்கிங் நடக்குது இல்லைங்களா? பாருங்க, இவங்கெல்லாம் ஆர்கானிக்கா ரேங்க் பண்ணியிருக்காங்க, அப்போலோ பண்ணியிருக்காங்க, கிளவுட் என்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த ஸ்பான்சர்னு வச்சிருக்காங்க? எதுக்கு வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பான்சர் மூலமா அவங்க ஆளுங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம், நிறைய பேர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது ஆர்கானிக்கா மாறிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பான்சர் விட்டுருவாங்க. சரி, அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஓகே, நீங்க சொல்லுங்க ஜோதி, டேவிட். ஆர்கானிக்கா தான் ஃப்ரீ தானே, நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. கூகுள் வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீங்க யார் வேணா ரேங்க் பண்ணிக்கிங்கப்பா அப்படின்னு. கூகுள் ஃப்ரீ தான், கூகுளே ஃப்ரீ தான். யார் வேணா வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், யார் வேணா டாப்ல கொண்டு வந்து வச்சிடலாம். ஆனா ரீச் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் பேடுன்னு. ஓகே, அப்ப இதுல ரீச் இருக்காதா? இந்த ரீச் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் போய் சேராது. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆர்கானிக் ரொம்ப பிராண்ட்ஸ் தான் இருக்கும், அவங்களுக்கு ப்ரொமோஷன் அவ்வளோ தேவையில்லை. எல்லாருக்குமே அதை பத்தி நாலேஜ் இருக்கும். ஓகே, இவங்களுக்கு அவங்க கிட்ட காம்படிட் பண்ணணும்னா இந்த மாதிரி டாப்புக்கு ஸ்பான்சர் மாதிரி. ஓகே, டன். எல்லாமே நல்ல ஆன்சர் தான். ஓகேங்களா? ஆர்கானிக்கா நான் ரேங்க் பண்ணணும், என்னோட வெப்சைட்டை தான் ரேங்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 6 to 12 month வரைக்கும் ஆகும். ஆர்கானிக்கா நான் கரெக்டாக பண்ணனா, எஸ்இஓ பண்ணனா 6 to 12 month வரைக்கும் ஆகும். ஓகேங்களா? ஆனா நான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிட்டேன், டென்டல் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிட்டேன். எனக்கு இன்னிலேருந்தே பிஸ்னஸ் நடக்கணும். ஏன்னா எல்லாரும் இப்போ பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இன்னிலேருந்து பிஸ்னஸ் நடந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அடுத்தடுத்து அவங்க மூவ் ஆன் ஆவாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. சரி, அப்போ ஆர்கானிக்கு ரேங்கிங் பண்ணோன்னா 6 to 12 month வரைக்கும் நான் சும்மா உட்காந்துருக்க முடியுமா? அப்போ என்ன சொல்யூஷன்?
ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான். paid promotion. பெய்டு, அதுக்காக தான் பெய்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெய்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கிளிக்குக்கு சம் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? அது என்ன சார், ஒன் கிளிக்குக்கு சம் அமௌண்ட் நீட் டு பே அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா, இப்போ இதை யார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இது யார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே எத்தனை ப்ரொஃபைல் இருக்குது, கூகுள் ஆட்ஸ்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குதா, இந்த கூகுள் ஆட்ஸில் போயிட்டு நான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ எப்படி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கேயே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறேன் கூகுள் ஆட்ஸில். அங்கே போயிட்டு நான் ஆடை வந்து கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு ஆடை கிரியேட் பண்ணுறேன், என்னோட வெப்சைட்டுக்கு ஆடை கிரியேட் பண்ணுறேன். இது புரியுதா? ஏன்னா இங்கே நல்லா பாருங்க, அவங்க வெப்சைட்டை தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? Yes, sir. இங்கேயும் பாருங்க, இங்கே வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி சார் இருக்கும், கூகுள் ஆட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே இருக்கும், இங்கே மெயில் ஐடி இருக்குதா, எல்லாருக்கும் மெயில் ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் ஓப்பன் நியூ டேப் கொடுக்குறேன். இது என்னோட அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம எப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோமோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். யூடியூப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அங்கே ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருங்க, இது வந்து பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? இங்கே நம்ம கேம்பெயினை வந்து கிரியேட் பண்ணலாம். கேம்பெயின்னா என்னன்னா, இது ஒரு கேம்பெயின், இவங்களும் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க வெப்சைட்டுக்காக, அவங்க பிஸ்னஸ்க்காக இவங்களும் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை கேம்பெயின் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? 6 கேம்பெயின் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ டிஎம் சர்ச்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேட்டு பாருங்கள், அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து, ஸோ அக்டோபர் 3, 2025லேருந்து மார்ச் 9, 2026 வரைக்கும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 21,000 கூகுள் ஆடில் நான் செலவு பண்ணியிருக்கேன். எதுக்காக செலவு பண்ணியிருக்கேன், என்னோட வெப்சைட்டை டாப்பில் காட்டுறதுக்கு. ஏன் டாப்பில் காட்டணும், அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேருவாங்க. நான் ஒரு 35வது இடத்துல ரேங்கிங் பண்ணியோ 40வது இடத்துல ரேங்க் பண்ணியோ யாரும் வந்து சேர மாட்டாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா ஜோதி? Yes, புரிஞ்சுதா? sir. Yes, sir. Yes, sir. ஸோ இப்போ இங்கே சிபிசின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னது, காஸ்ட்டு பர் கிளிக்கு. ஓகேங்களா? சிபிசினா என்னன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும் யூடியூப்ல பார்த்துக்குங்க. ஓகேங்களா? திரும்ப கூட காஸ்ட் பர் கிளிக்கு. அது என்ன சார் காஸ்ட் பர் கிளிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க டென்டிஸ்ட் நியர்மின்னு தேடுறாங்க. தேடினோடனே அவங்களுக்கு இந்த ஸ்பான்சர் ரிசல்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இமீடியட்டாக சர்வீஸ் வேணும். உடனே இதை ஒரு கிளிக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது காஸ்ட் பர் கிளிக். ஒரு கிளிக்குக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, நம்மளோட சர்வீசஸ்க்கு 59 ரூபாய் எடுத்திருக்காங்க. புரியுதா? Okay, okay. மொத்தம் எத்தனை கிளிக் நடந்திருக்குது, அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் 363 கிளிக்ஸ் நடந்திருக்குது. அதாவது 363 பேர் என்னோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. எதில் பார்த்துருக்காங்க, ஸ்பான்சர்டு ரிசல்ட்டில் பார்த்துருக்காங்க. யார் 440க்கு கொடுங்க. 440க்கு கொடுங்க. 5 o'clock மீட்டிங் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. 440க்கு கொடுங்க, இல்லைன்னா 445க்கு கொடுங்க. புரிஞ்சுதா? இப்போ இத்தனை கிளிக் வந்திருக்கு, இத்தனை இம்ப்ரெஷன்னா என்னங்க, இம்ப்ரெஷன்னா என்னது தெரிஞ்சது சொல்லுங்க, பரவாயில்ல. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாவே சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. வியூ பண்ணி இருக்கிறதா அட்ராக்டும் சொல்லலாம், அடுத்தது வியூவும் சொல்லலாம். நீங்க
இப்போ இங்க என்ன இருக்குது? இங்க என்ன இருக்குது? ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்க. பாருங்க, நானும் இருக்கேன், நானும் சர்வீஸ் கொடுக்குறேன்னு காமிச்சிருக்காங்க. இது ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணது தானே, இதுவுமே வியூ பண்ணது தானே. இப்போ நான் இப்போ டென்டிஸ்ட் நியர்மின்னு போட்டு இப்போ நான் இதை பார்த்துட்டு இருக்கேனே, பார்த்துட்டு இருந்தா எங்க இப்போ இவங்க ஆட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இவங்க அக்கௌண்ட்ல காசு கட் ஆகுமா? இவங்க அக்கௌண்ட்ல ஏன்னா இவங்க தானே ஆடு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடு ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க அக்கௌண்ட்ல இருந்தா காசு ஆமா, இப்போ நான் பார்க்கறதுனால ஆட் வந்து இவங்க கிட்ட இந்த அமௌண்ட் காசு எடுத்துப்பாங்களா கூகுள்? ஆஹா, ஏன்? நோ. இது நம்ம தான் எதுக்குமே பே பண்றது இல்லையா, நம்ம சும்மா பார்க்க தானே இல்ல செய்யணும். இல்ல, நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இவங்க தானே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இது பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அக்கௌண்ட் பிடிஎம்னு போட்டிருக்கேன். இது என்னோட அக்கௌண்ட், நான் ஆட் ரன் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணா என் அமௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்ல இருந்து காசு செலவாயிட்டே இருக்குது. ஓகே. கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க கூகுள். ஓகேங்களா? அது மாதிரி இப்போ இங்க வந்து ஆட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணா என்ன ஆகும்? அவருடைய யார ஆடு ரன் பண்றாங்களோ அவங்களுடைய பைசா போகும். இவர் ஆட் ரன் பண்றாரு இல்லைங்களா, டென்டிஸ்ட் டிடிசி ஸ்மைல்ஸ்னு, அவர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கிளிக்குக்கான காசு எடுத்துருவாங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ எடுப்பாங்களா? பார்த்தா எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. பண்ணாதானே எடுப்பாங்க. ஏன்னா ஏன்னா ஆமா, ஏன்னா இது வந்து எந்த பேசிஸ்ல ரன் ஆகுது? காஸ்ட் பர் கிளிக்ல ரன் ஆயிட்டு இருக்குது. அப்ப பார்த்தா என்னவா வரும்? இம்ப்ரெஷன். Impress. 9000 பேர் பார்த்துருக்காங்க, 363 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இது கத்துக்கிட்டா நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்குமா இருக்காதா? நாளைக்கே நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க இதுல உங்களோட கம்பெனிக்கு ஆட் ரன் பண்ணிக்கலாமா? உங்களோட கம்பெனிக்கு நீங்க எஸ்இஓ பண்ணிக்கலாமா? நான் மெயினா தான் டெஃபினெட்லி. ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கு பேர் தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இந்த கம்ப்ளீட்டான ப்ராசஸ் பேர் தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். புரிஞ்சுதா இது? இதை தான் நம்ம கத்துக்க போறோம். ஓகே, சரி, இதை தான் சார் கத்துக்க போறோம், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரி, இதை கத்துக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். என்னென்னலாம் பண்ணணும் சார் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறோம். ஸோ இங்க நம்ம ஆர்கானிக் பெய்டு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சது இல்லைங்களா? ஆர்கானிக்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால தான் நம்ம கூகுள் ஆட் ரன் பண்றோம். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை இந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பண்றதுக்குன்னா, ஒரு வெப்சைட் தேவைப்படும். வெப்சைட்னா என்னது? இது ஒரு வெப்சைட். வெப்சைட்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம டென்டிஸ்ட் நியர்மின்னு நம்ம போட்டோம், கரெக்டுங்களா? நீங்க டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அங்க? கன்சல்டன்ட், அதை அட்ராக்ட் பண்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன், சர்வீசஸ். அவங்க ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வேற என்ன இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா? என்னெல்லாம் நீங்க உங்க கண்ணில் பாப்பீங்க? பேனர் பாப்பீங்களா? வெளியில ஒரு பேனர் பாப்பீங்க. அடுத்தது அவங்களுடைய பேரு, டாக்டர் பேரு, டாக்டரே நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ். அடுத்தது அவங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிச்சு, கன்சல்டேஷன் மென்ஷன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பாப்பீங்க. இதெல்லாம் வெப்சைட்ல இருந்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் வெப்சைட்ல இருந்தா எப்படி இருக்கும்? டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வெப்சைட் எடுத்துட்டு போய் நான் கூகுள் ஆட் ரன் பண்ணா என்ன ஆகும்? பீப்புளுக்கு தெரியும் இல்லைங்களா, ஓ இவங்க இதெல்லாம் பண்றாங்க, இந்த சர்வீசஸ்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோமா? இதுக்கு தான் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றோம். இப்போ என்னோட வெப்சைட் நான் ஓப்பன் பண்றேன். இது பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்றேன். ஹோம் பேஜ்னா மெயின் டோர். நீங்க ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழைஞ்சோடனே ஒரு மெயின் டோர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஒரு மெயின் டோர்னு வச்சுக்கோங்க. இது உள்ள வந்தோடனே உங்களுக்கு உங்க கண்ணில் என்னெல்லாம் படுது? பெங்களூர் நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்னு போட்டாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன, இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்தோடனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட். ஏன்னா இங்க பேர் என்ன இருக்கு? பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. அப்போ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது ஒய் சூசஸ்ன்னு இருக்குது. இங்க என்ன இருக்குது? ஏஜென்சி ஸ்டைல் ட்ரைனிங்கு,
அப்புறம் 42 மாடல்ஸ் கவர்டு. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ், ரியல் டைம் ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, வாட் யூ வில் கெட். ஸோ எல்எம்எஸ் ஆக்சஸ், டெடிகேட்டட் பிளேஸ்மெண்ட் செல்லு, ஃப்ளெக்சிபிள் இதெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர் கீவேர்டு போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்க, இந்த வெப்சைட்டு ஆன்லைனில் இருக்கிறதுலாம் என்னெல்லாம் பெனிஃபிட்டு. நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் வெப்சைட்டு யாருக்காலையாவது படும், இல்லைனா யாருன்னா தேடினாங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இது என்னன்னா 24/7 ஒரு ஷாப், ஆன்லைன் ஷாப். புரியுதுங்களா? அப்போ இந்த வெப்சைட்டை தான் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இந்த இடத்துல டாப்ல கொண்டு வரணும். சார் அது எப்படி சார் இவங்க டாப்ல கொண்டு வந்தாங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இன்னைக்கே சொல்லுங்க சார் அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நம்ம இங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, கூகுள் வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். அது என்ன சார் டெஸ்ட், நான் ஸ்கூல்லே டெஸ்ட்னா ஓடிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டெஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, கூகுளில் ஒரு 200 ஃபேக்டர் வச்சிருக்காங்க. 200 ஃபேக்டர், 200 ப்ளஸ்னே வச்சுக்கோங்க. +200 ஃபேக்டர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன சார் 200 ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, இங்க நான் கிளிக் பண்றேன், வெப் டிசைன் கம்பெனி இன் பெங்களூர். இது ஒரு கீவேர்டு. இப்போ எனக்கு ஒரு வெப் டிசைன் கம்பெனி தேவைப்படுதுன்னா நான் இப்படி தான் தேடுவேன். நான் இப்படி தேடுவேன், பட் நீங்க தேடுறது வேறையா இருக்கலாம், இல்லைன்னா ஜோதி தேடுறது வேற ஸ்டைலில் இருக்கும். அந்த வேர்ட்ஸோட டிஃப்ரென்ஷியேட் வேற வேற இருக்கும், பட் மீனிங் எல்லாம் ஒன்று தான். பட் டேவிட் தேடுறது வெப்சைட் டிசைன் நியர் மீன் கூட தேடலாம். ஓகேங்களா? இப்போ இங்க நான் கீழே வரேன், இந்த வெப்சைட் இருக்குதா, இங்க என்ன கீவேர்டு போட்டிருக்கணும் அதே தானே இங்க இருக்குது. இங்க என்ன கீவேர்டு போட்டிருக்கணும் அதே மீனிங் தானே இங்க இருக்குது. இங்க பாருங்க, அடுத்தது இங்க பாருங்க, அடுத்தது இங்க பாருங்க. ஸோ இது என்னது, கீவேர்டை நான் வெப்சைட்டுக்குள்ள வச்சிருக்கேன். ஓகேங்களா? கீவேர்டை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் வெப்சைட்ல. அப்ப இது ஒரு ஃபேக்டர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 200 அவுட் ஆஃப்ல 199 தான் நான் இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. புரியுதா ஜோதி, புரியுதா டேவிட்? புரியுது. நான் கீவேர்டு போட்டேன். அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து இருங்க, இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட் இது தானே, இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இங்கே நல்லா பாருங்க, நெக்ஸ்ட் வெப்பை இங்க ஒரு தனியா ஒரு பேஜ் இருக்குது, தெரியுதுங்களா? நல்லா பாருங்க, இந்த ஹோம் பேஜ் வேற, இது ஹோம் பேஜ் பாருங்க. ஸ்லாஷ் போட்டு செப்பரேட்டா ஒரு பேஜே கிரியேட் பண்ணிருக்காங்க. நல்லா பாருங்க, இது வந்து வேற ஹோம் பேஜ், தெரியுதுங்களா? இது ஹோம் பேஜ். ஓகே, இது வேற பேஜ் பாருங்க, இங்க தெரியுதுங்களா? இந்த கீவேர்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த கீவேர்டை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன இடம், இது கண்டென்ட்குள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன, பேராகிராஃப்னு வச்சுக்கலாமா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு, நான் 2 ஃபேக்டரை ஃபில் பண்ணிட்டேன். புரியுதா ஜோதி, புரியுதா டேவிட்? அடுத்தது வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே நான் கீழே வரேன், பேஜோட நேம்லயும் போட்டாங்களா பாருங்க, இது பேஜ் நேம், இது ஒரு ஃபேக்டர். அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், பேஜோட நேமே வந்து நான் அந்த கீவேர்டை போட்டேன், பேஜ் நேம் இன் கீவேர்டு. ஓகேங்களா? இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா ஆயிடுச்சா? அடுத்தது அப்படியே கீழே வரலாம். இங்க பாருங்க, இன்னொரு கீவேர்டு போட்டிருக்காங்க, வெப் டிசைன் கம்பெனி, வெப் டெவலப்மெண்ட் போத் ஆர் சேம். ஓகேங்களா? அப்ப செகண்டரி கீவேர்டும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு கீவேர்டும் போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இன்னொரு கீவேர்டும் போட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு, செகண்டரி கீவேர்டு, செகண்டரினா நம்ம நிறைய கீவேர்டு மென்ஷன் பண்ணலாம். ஆமா, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்க்கலாம், கீவேர்டு ரிசர்ச்ல தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சு,
செகண்டரி கீவேர்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 6ன்னு மாற்றிட்டேன். ம். அடுத்தது நெக்ஸ்ட். இப்போ அப்படியே கீழே வரலாம். இங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, அதை விட்டுடலாம். இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, ரைட் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் சேவ் ஆஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த இமேஜோட பேர் என்னவா இருக்குது? Web develop. இங்கே நம்ம என்ன தேடி வந்தோம்? Web design. இங்கே என்ன இருக்குது? Web develop. இப்போ பாருங்க, இங்கே எங்கன்னா இது என்ன கம்பெனி பேர் பாருங்க, நெக்ஸ்ட் வெப்பை. இப்போ இங்கே எங்கன்னா இருக்கா பாருங்க நெக்ஸ்ட் வெப்பைன்னு, எங்கே இருக்குன்னு பாருங்க. எங்கேயுமே இல்லையா? ஓகே, இல்லைங்க. இப்போ வேற கம்பெனியை பார்க்கலாம். பிராண்ட் ஸ்டோர் இருக்குது, வெப் ஹோம் மைண்ட் ஆப்ஸ் இருக்குது. இது இருக்குதான்னு பார்க்கலாம். பாருங்க, நான் ஃபஸ்ட்டு இதை மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இமேஜஸுக்கு வந்திருக்கேன். மேப் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே ரிசல்ட் தான், தெரியுதுங்களா? இது எல்லாமே ரிசல்ட் தான். இங்கே இருக்குதா வெப் ஹோம் மைண்ட் ஆப்பு? ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுக்குறேன். அன்டைட்டில் போட்டாங்க. ஓகே, ஓகே. அவங்க கீவேர்டு வந்து கூகுளில் எடுத்துடுறாங்க. இப்போ கூகுள் இங்கே வர்றதில்லை. ஓகே, இப்போ இங்கே வந்து டாப்பில் என்ன ரேங்க் ஆச்சோ அந்த வெப்சைட்டோட இமேஜ் இங்கே வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் இமேஜ் ரேங்கிங்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இமேஜுக்கும் இங்கே ஒரு கீவேர்டை, அதாவது வந்து நம்ம எந்த கீவேர்டை வந்து ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கீவேர்டுக்கு இமேஜோட ரீநேம் பண்ணிட்டா இப்போ ஒரு ஃபேக்டர் குறைஞ்சிருமா? இதுக்கு பேர் தான் இமேஜ் ஆப்டிமைசேஷன். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? டோன்ட் வரி, தெரியலன்னா மறுபடியும் கேளுங்க. இப்போ இங்கே என்ன ஆச்சு? 195. இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரியுது? இது மாதிரி 200 இருக்கும். அது எல்லாமே நம்ம அதுக்குள்ள ஒரு வெப்சைட் டிசைன் பண்றோம்னா அதுக்குள்ள அது எல்லாமே வச்சிருந்து அது கூகுள் சரி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து இது ஓகே, இது வந்து நான் இங்க ரன் பண்றதுக்கு ம், ரன் பண்றதுக்கு இடம் தரேன்ற மாதிரி. அவ்வளோதாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து, இது நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் டாப்பில் வரும். இந்த மாதிரி 200+ ஃபேக்டர் இருக்குது. புரியுதா ஜோதி? புரியுதா டேவிட்? Yes, sir. புரியுது. இதுக்காக தான் நம்ம வெப்சைட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். Optimization ஆமா, வந்து இதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜினுக்கு நம்ம வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்றோம். அது என்ன சார் ஆப்டிமைசேஷன்? சர்ச் இன்ஜினுக்கு புரியணும், இந்த வெப்சைட்ல நான் இந்த கீவேர்ட்லாம் வச்சிருக்கேன், இந்த கீவேர்டை நான் டாப்ல ரேங்க் பண்ண போறேன்னு ஆப்டிமைஸ் சர்ச் இன்ஜினுக்காக பண்றோம், கூகுளுக்காக பண்றோம். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்ப சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது? ஒன்னு பெய்டு, இன்னொன்னு ஆர்கானிக். Okay. நம்ம விஜய் சொல்ற மாதிரி 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற மாதிரி 2 மார்க்கெட்டிங் தான். மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குமே 2 தான். ஒன்னு ஆர்கானிக், இன்னொன்னு பெய்டு, அவ்வளவுதான். இது வந்து பெய்டுக்கு சொல்லுங்க. இதுல எது பெய்டு? ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பெய்டு. இதுல அந்த கூகுள் ஆட்ஸ்க்கு போயிட்டாலே அது பெய்டு தான். ஆமா, கூகுள் ஆட்ஸ்னு போயிட்டாவே பெய்டு. பெய்டு தான். அதுல அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, ஆட், வெப்சைட் எல்லாமே போட்டோம்னாலே வந்து பெய்டு தானே சொல்றது. வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க டொமைன் வாங்கணும், ஹோஸ்டிங் வாங்கணும், வெப்சைட் நீங்க கண்டென்ட்லாம் எழுத, அதெல்லாம் உங்களோட வேலை தான். வெப்சைட் டிசைன் பண்றது எல்லாம் உங்களோட வேலை தான். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெய்டு, ஆர்கானிக் 2 தான் இருக்கு. ஆர்கானிக்ன்றது எஸ்இஓ மூலமா நம்ம ரேங்க் பண்றதுக்கு, ஆனால் அது டைம் எடுக்கும். பெய்டுன்றது இன்னைக்கே உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது 2மே முக்கியமா இல்லையா ஒரு பிசினஸ்க்கு? எல்லா பிசினஸ்க்கும் முக்கியம் தான். இங்க யார்ட்டே போய் நான் ஃபர்ஸ்ட்ல ரேங்க் பண்றேன், ஃபர்ஸ்ட்ல வந்து டாப்ல கொண்டு வரேன்னா எல்லாருமே ஆசைப்படுவாங்க. சரிப்பா, ஃபர்ஸ்ட்ல வரப்போகுது, நம்மளுக்கு பிசினஸ் நடக்கும். அப்ப இந்த ஸ்கில் வந்து கத்துக்கிறது வேஸ்ட் ஆகுமா இல்லை ஒர்த்தா? ஜோதி, உங்களுக்கு புரியுதுங்களா? Yes, ரொம்ப sir. ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரிங்க. நாளைக்கே நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்களே ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்வீசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தெரிஞ்சதுன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்கில், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கில் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் நம்ம நிறைய இது பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். கீவேர்ட் ரிசர்ச்னா இப்போ ஜோதி இருக்காங்க, அடுத்து செல்வி இருக்காங்க, அடுத்து டேவிட் இருக்காங்க. இன்னும் 2 பேர் வெனஸ்வேலேருந்து வந்துருவாங்க. இப்போ ஜோதி வந்து இன்டீரியர் டிசைன் கம்பெனி பண்ண போகிறாங்க. அதாவது இது ஒரு டம்மியை தான் சொல்கிறேன். இன்டீரியர் டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. செல்வி வந்து ஒரு ஃபேஷன் டிசைன் கம்பெனி வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்படி கூட வச்சுக்கிங்க. ஓகேங்களா? டேவிட், உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட் வச்சிடலாமா உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸுக்கான கீவேர்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அதாவது பீப்புள் வந்து எந்த கீவேர்டு போட்டு தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம கூகுள் ஆட் பண்ண முடியும். அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம எஸ்இஓ பண்ண முடியும். புரியுதுங்களா? எஸ் சார். ஸோ அந்த கீவேர்டை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இருங்க, நான் இங்கே கட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, வெப்சைட்டு. இது ஒரு வெப்சைட்டு. இங்கே என்ன இருக்குது பாருங்க. ஒரு வெப்சைட்டோட நேம், அதாவது டொமைன் நேம் ஒன்று நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டொமைன் நேம். டொமைன் நேம், வெப்சைட் நேம் ரெண்டும் ஒன்று தான். கம்பெனி நேம் இல்லைன்னா எப்படி கூட போகும். ஆமாம், எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ வெப்சைட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது பாருங்க. நிறைய இமேஜ் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, கேட்டகரிஸ், இமேஜஸ் இருக்குது, அப்புறம் இங்கே நிறைய கண்டென்ட் அது இதுன்னு இருக்குது. இப்போ ஒரு மொபைலில் இமேஜஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா என்ன வேணும்? மொபைலில் ஒரு 10 இமேஜ் ஸ்டோர் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஸ்பேஸ் வேணும். கரெக்டுங்களா? மொபைலில் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்மளால வீடியோ ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே ஹோஸ்டிங் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று நம்ம வச்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த ஹோஸ்டிங் ஸ்பேஸில் தான் நம்மளோட கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணணும். ஓகே, புரியுதா இது? அடுத்தது என்ன பண்ணணும்? இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணுவோம். அதில் எத்தனை பேஜஸ் இருக்குது, எத்தனை சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? வெப்சைட் டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இது மெயின் பேஜ். இவங்க என்னென்னலாம் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா எத்தனை பேஜ், இதெல்லாம் செப்பரேட் பேஜ். பக்கங்கள் புக்கில் வருது பார்த்தீங்களா பேஜஸ், அந்த மாதிரி. ஓகேங்களா? இத்தனை சர்வீஸ் கொடுக்குறாங்க, இத்தனை பேஜஸ். அடுத்து பாருங்க, இது ஒரு செப்பரேட் சர்வீஸ், இது செப்பரேட் சர்வீஸ். தெரியுதுங்களா? இவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே வெப்சைட் டிசைன். அப்புறம் எத்தனை பேஜஸ் நான் இப்படி போட்டுக்கிறேன் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணணும், ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணணும். இதெல்லாம் என்னன்னு நான் முன்னாடி சொல்கிறேன். இப்போ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது என்னன்னா, இப்போ நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த 200 ஃபேக்டர், இதை தான் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஆன் பேஜ் ஆஃப் பேஜ்னு ரெண்டாக பிரித்து பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் நிறைய இருக்குது பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லோக்கல் எஸ்இஓ பண்ணணும். கரெக்டுங்களா? லோக்கல் எஸ்இஓ செப்பரேட்டு, வெப்சைட் எஸ்இஓ செப்பரேட்டு, ரெண்டு வேறு வேறு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவைப்பட்டா கூகுள் ஆட்ஸ் பண்ணுவோம். என்கிட்ட பட்ஜெட்லாம் இல்லை சார், அது பண்ணுறதுக்கு கூகுள் ஆட்ஸ் பண்ணுறதுக்குலாம் பட்ஜெட் இல்லைனா நம்ம எஸ்இஓவை பண்ணிக்கலாம். எஸ்இஓ பண்ணிக்கலாம், வேறு எதனா பண்ணிக்கலாம். இப்போ இது மட்டும் போதுமா? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இவ்வளோ கற்றுக்கிட்டா போதுங்களா?
பேஜ்ல வந்து அட்ராக்டிவா காமிக்கணும். எதை அட்ராக்டிவ் வெப்சைட்டையா? அதான் வெப்சைட் டிசைன் போட்டேன், அவ்வளவுதான். இப்போ இதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும்? உங்களுக்கு புக்கிங் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரொமோஷனா? ப்ரொமோஷன். ஓகே, ப்ரொமோஷன்னா எப்படி பண்றது? இப்போ இது மட்டும் போதுமா ஒரு கம்பெனிக்கு? கூகுள் ஆட்ஸ் பண்ணியாச்சு, எஸ்இஓ பண்ணியாச்சு, இது மட்டும் போதுமா? வேற என்ன பண்ணணும்? விசிட் பண்ற மாதிரி. இல்ல இப்ப இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் டாப்ல வந்தாச்சு, டாப்ல எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட வேலை. இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டர், எங்க போஸ்ட் போட போறீங்க? கூகுள் அந்த வெப்சைட் குள்ள போய் போடுறாங்க. வெப்சைட் சரி, ஓகே, வெப்சைட்ல போஸ்ட் போடுறீங்க, வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்றீங்க, கூகுள் ஆட் பண்றீங்க, மேல கொண்டு வந்து வச்சுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. அது மட்டும் போதுமா? ஆடை வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. செல்வி வந்து ஃபேஷன் டிசைன் கம்பெனி வச்சிருக்காங்க. ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்க. சரிங்க, ஃபேஷன் டிசைன் எங்க கம்பெனிக்கு தேவைப்படுது, உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் இமேஜஸ் ஷேர் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஜோதி தான் உங்களோட கஸ்டமர், டேவிடும் உங்களோட கஸ்டமர். செப்பரேட்டாக வராங்க, இவங்க காலையில் வராங்க, மதியம் வந்து சர்வீஸ் கேட்கும். ஜோதி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எத்தனை கஸ்டமர்ஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்க என்னோட வெப்சைட் போய் சர்ச் பண்ணி பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன். அதுல அப்போ யார் கேட்டோன்னா என்கிட்ட ஏமா கேட்குறா, போய் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, ஜோதி இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க அவங்ககிட்ட? ஒரு ஃபேஷன் டிசைன் கம்பெனி செல்வி வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட என்ன கேட்பீங்க? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் காட்டுங்க பண்ணிருக்கு. அப்படின்றத பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, ஒர்க்கும் காமிச்சிட்டாங்க, உடனே அவங்ககிட்ட வாங்கிடுவீங்களா? ரேட்டிங்ஸ் அதையும் கம்பேர் பண்ணிட்டீங்க, வாங்கிடுவீங்களா? நீங்கள் நேர்மையாக சொல்லுங்க, வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? நேர்மையாக சொல்லுங்க, கிளாஸுக்காக சொல்லக்கூடாது, நேர்மையாக சொல்லுங்க. நோ. இதெல்லாம் வாங்க. எல்லாமே இருக்குங்க, வெப்சைட்ல இருக்குது, எல்லாம் இருக்குது. மெட்டீரியல்ஸை பார்ப்போம், உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒர்க்ஸ் யாருன்னா பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வேற எங்கன்னா பண்ணியிருந்தா அதுக்கு விசிட் பண்ணி சரி, எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வாங்குவீங்களா இல்லையா? அதுதான் கொஸ்டின். எல்லாமே வச்சிருந்தா வாங்க வேண்டியது. சோஷியல் மீடியாவில் அவங்க இல்லை, இப்போ வாங்குவீங்களா? இல்லை சார், நம்மளுக்கு வாங்க முடியாது. யூடியூப்லயும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லயும் இல்லை, ஃபேஸ்புக்லயும் இல்லை, எதுலையுமே இல்லை. இப்போ வாங்குவீங்களா? இருங்க, அவங்க சொல்லிட்டேன். இப்போ சொல்லுங்க, இல்லை சார், ஏன் வாங்க மாட்டீங்க? ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது, இப்படி போய் விசிட் பண்ணுங்க, எல்லாருக்குமே கூட்டின்னு போய் அட்ரஸ் காட்ட முடியாது இல்லையா? நம்ம இப்படி அப்போ சோஷியல் மீடியாவும் முக்கியம் தானே. நான் இங்கே கீழே என்ன போட்டிருக்கேன், அடுத்தது சோஷியல் மீடியா ரெண்டு பில்லர்ஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா, ஸ்டார்டிங்ல ஒன்று சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், இன்னொன்று சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோஷியல் மீடியாவில் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது? ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது, ட்விட்டர் இருக்குது, லிங்க்டின், நெக்ஸ்ட் யூடியூப் வந்து நம்ம சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், அதாவது நம்பர் 1 சர்ச் இன்ஜின் வந்து கூகுள், செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் வந்து யூடியூப் தான். பட் ஆனால் நம்ம வந்து சோஷியல் மீடியாவும் சொல்லலை, ஏன்னா வீடியோஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அப்படியும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? பின்ட்ரெஸ்ட்னு யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்ட்ரெஸ்ட். ஏன்னா நிறைய அதுவுமே நல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இருங்க ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது? வாட்ஸ்அப்புமே இப்போ ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியா மாதிரி தான் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் இருந்தால் தானே நம்மளுக்கு பெனிஃபிட் எல்லாம் இருக்கும்.
இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கூகுள் ஆட்ஸ் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதில் என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது? லோக்கல் எஸ்இஓ. இது நிறைய, இதுவுமே டைம் எடுக்கும். 6 months to 1 year. ஓகேங்களா? இதுதான் டைம் எடுக்கும். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்தில் எனக்கு உடனடியே ரிசல்ட் வரணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். ஓகேங்களா? எஸ்இஓவுமே சேமு 6 months to 1 year வரைக்கும் டைம் எடுக்கும். அதுக்காக தான் நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸ் இருக்குது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட். இதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் சார் சோஷியல் மீடியாவில் போய் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து ஆட் நம்ம ரன் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா? ஆட் வந்து ரன் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளிக்கு தான் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, இதை கிளிக்கு தான் பண்ணியிருக்காங்க, யாரும் கால் பண்ணல. ஒரு 100 பேர் கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு 10 பேர் கால் பண்ணுவாங்க. 10 பேர் கால் பண்ணாங்கன்னா 2 பேர் உங்ககிட்ட கன்வெர்ட் ஆவாங்க. புரியுதுங்களா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. அதாவது கூகுள் ஆட்ஸ் மூலிமா 300 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. இதில் 10%ன்னு வச்சுக்கோங்க. 10%னா எவ்வளோ வருது? 30 பேர் கால் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? இதுல 10%னா எவ்வளவு வருது? 3 பேரு கன்வர்ஷன் ஆயிருக்காங்க. கால் முக்கியமா, கன்வர்ஷன் முக்கியமா? கன்வர்ஷன், கரெக்டுங்களா? அப்ப 3 கன்வர்ஷன் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்? 25,000 செலவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்கிட்ட இவ்வளோ பட்ஜெட் இல்லை சார், எஸ்இஓவும் ரேங்க் பண்றதுக்கு லேட் ஆகுது சார், இப்போ நான் என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சரி, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எவ்வளோ சார் எடுத்துப்பாங்க அப்படின்றத நான் இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நான் கேம்பெயின் கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஆட் மேனேஜர், மெட்டாவில் ஆட் ரன் பண்ணுறது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வரேன். இப்போ இங்கே வந்து நான் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? வாட்ஸ்அப் கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 40 ரூபாய் இருக்குது ஒரு மெசேஜுக்கு. எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க? 21 பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? இங்கே இருக்கு பாருங்க, காஸ்ட் பர் ரிசல்ட். அதாவது ஒரு ஆள் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில், 40 ரூபா எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஸ்கேல் படி பார்த்தா, இந்த கால்குலேஷன் படி பார்த்தா வெறும் 3 கன்வர்ஷனுக்கு நான் 25,000 செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வேரி ஆகும். அதே 40 மெசேஜுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்? டோட்டலாக 40 மெசேஜ், 21 பேர். ஓகே, வெறும் 900 தான் செலவு பண்ணியிருக்கேன். இதில் எதுங்க பெஸ்ட்டு? இது கூகுள் ஆடு, இது சோஷியல் மீடியா, இல்லை மெட்டான்னு வச்சுக்கோங்க, அதான் பெட்டர். மெட்டா எது பெட்டர்? இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இதில் எது பெட்டர்னு. நீங்கள் நல்ல கொஸ்டின் தான் கேட்குறீங்க. காஸ்ட் வைஸ்னா மெட்டா பெஸ்ட் சார். ரிசல்ட் வைஸ் எது வருதோ அதுதான் வந்து பெஸ்டா. நீங்கள் சொல்லுங்க ஜோதி, டேவிட். இந்த 14 வச்சிருக்கிறது அமௌண்ட்டா? எது சொல்லுங்க? 40ன்னு இருக்கு, அது அமௌண்ட் இல்லையா? இது வந்து 40 பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, 40 மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ். இது வந்து 900 rupees. இது 25,000 rupees. இப்போ இதில் வந்து ஆல்ரெடி 3 கன்வர்ஷன் நடந்திருக்குங்க, நம்ம மேலே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் மெசேஜ் தான் வந்திருக்கு. எது பெட்டர்?
அதாவது சிம்பிளா சொல்ல போனா இதுல 30 கால் வந்திருக்கு, இப்படி வச்சுக்கலாம். 30 காலும் 40 மெசேஜும் வந்திருக்கு, இப்படி வச்சுக்கலாம் நம்ம. எது பெட்டர்? Calls means Google கால்ஸ் Ads. கால்ஸ் பெட்டர். ஓகே, இப்போ நான் இன்னொரு கால்குலேஷனுக்கு வரேன். இப்போ 40 மெசேஜ் வந்திருக்கு இல்லைங்களா, அதுல நிறைய ஜங்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல கால் வந்திருக்காங்க இல்லைங்களா, யாரும் ஜங்க் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. Genuine, interested. ஆமா. கன்வர்ஷன் தானா ரேஷியோ சொல்லுங்க சொல்லுங்க. மெசேஜஸ் கன்வர்ஷன் தானே இன்குவரிக்கு வருவாங்க. ஓகே, கன்வர்ஷன் ரேஷியோ எதுல அதிகம்னா கூகுள் ஆட்ஸ்ல தான் அதிகம். ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம், நம்மளுக்கு கன்வர்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பட் என்னன்னா என்னால் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா பிஸ்னஸாலையும் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியல் டைம் ஒரு பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்னா சார் எனக்கு இந்த ஸ்கில் தெரியும் சார், நான் இதை ரன் பண்ணுறேன் சார், அதை பண்ணிவிடுவேன்னு சொல்லவே கூடாது. நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மெட்டா ஆட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதான் பட்ஜெட் கம்மி. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெசேஜ் வரும், இந்த மெசேஜில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. இன்னும் ஒரு சில பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுவாங்கன்னா இதையும் ரன் பண்ணுவாங்க, அதாவது வந்து கூகுள் ஆடையும் ரன் பண்ணுவாங்க, மெட்டாவும் ரன் பண்ணுவாங்க. இன்னும் வேற எதனா பிளாட்ஃபார்ம் தான் அதுலேயும் ரன் பண்ணுவாங்க. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பவர். ஓகேங்களா. ஸோ கன்வர்ஷன் ரேஷியோ வந்து, அதாவது குவாலிட்டி கஸ்டமர் வந்து உங்களுக்கு எதில் கிடைப்பாங்கன்னா கூகுள் ஆடில் கிடைப்பாங்க. பட்ஜெட் இஷ்யூ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பட்ஜெட் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு மெட்டாவில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மெட்டாவில் நான் குவாலிட்டியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், அது என்னோட வேலை. புரியுதுங்களா. இதில் நீங்கள் ஃபில்டர்லாம் பண்ண தேவையில்ல, குவாலிட்டியான லீட்ஸ் வரும். உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்தால் கேளுங்க எனக்கு. இப்போ சொல்லுங்க எது பெட்டர்? கூகுள் ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸா பெட்டர்? அப்போ நமக்கு சோஷியல் மீடியாவே தேவை இல்லையா? அப்படி இல்லை, அது தேவை. ஸோ என்ன கேட்டால் ரெண்டுமே தேவை, கூகுள் ஆட்ஸும் தேவை, மெட்டா ஆட்ஸும் தேவை. டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட். டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட். பட்ஜெட் கம்மினா நம்ம மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணிக்கலாம். எனக்கு இல்லை நல்லா பட்ஜெட் இருக்குதுன்னா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே கூகுள் ஆட்ஸே கொடுப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா. மெட்டாட் ரன் பண்ணுப்பா, மெட்டாட் ரன் பண்ணி நீ வந்து டெலிகாலர்கிட்ட கொடுத்துரு, அவங்க கால் பண்ணி பேசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. அப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன சார் பண்ணுறது? இத்தனை பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம், இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் மெட்டா. அதாவது வந்து மெட்டாவில் போய் நம்ம ஆடு ரன் பண்ணால் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஆட் ரன் ஆகும். மெட்டாவில் போய் நம்ம ஒரு போஸ்ட் போட்டால் ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் போஸ்ட் ஆகும். நான் ஆட் ரன் பண்ணுறேன், டெய்லி போஸ்ட் பண்ணுறேன்னா மெட்டாலே போயிட்டு நான் எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸையும் சேர்த்தே பார்த்துக்கலாம். புரியுதா. ட்விட்டர், இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? இதில் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கில் பெய்டு அண்ட் ஆர்கானிக்னு இருக்குது. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவிலும் பெய்டு அண்ட் ஆர்கானிக்னு இருக்குது. அது என்ன சார் இதில் பெய்டு ஆர்கானிக்ன்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜ் பெங்களூர் ஜிமாக் தமிழ்னு இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன்னா, இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணிருக்கேன். அடுத்தது இங்கே ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது இங்கே பாருங்க, இந்த போஸ்ட் தான் சர்டிஃபிகேட்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும்? இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போஸ்ட் போட்டுட்டு இருந்தா என்ன ஆகும்? கரெக்ட் ஆவாங்க. நம்ம ஃபேஸ் தெரிஞ்சுட்டே இருக்கவங்க நம்மளோட நேம் வந்து அவங்களுக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் என்ன? நீங்கள் சொன்னீங்களா அட்ராக்ட் ஆவாங்க சார், நம்மளோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கும், நம்மளோட கம்பெனி ஞாபகம் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் பிராண்டிங். இப்போ ஒரு ஷூ வாங்கணும், நான் ஆன்லைனில் ஷூ வாங்கணும், எங்கே போய் வாங்கணுங்க? ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்கள். அமேசானில் வாங்கலாமா? ஆ ஆடிடாஸில் வாங்கலாமா? நைக்கில வாங்க. ஓகே, நைக்கி. இதுக்கு பேர் தான் பிராண்டிங். நான் கேட்ட உடனே சொல்கிறீங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் பிராண்டிங். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பிராண்டிங். நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குதுன்னு தெரியப்படுத்தணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாமா? நீங்கள் சொல்லுங்கள் ஜோதி, நம்ம கம்பெனி இந்த மாதிரி இருக்குது, ஏன் மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணணும்? ஜோதி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். டேவிட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, இன்றைக்கே நான் ஆட் ரன் பண்ணால் என்கிட்ட மக்கள் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ட்ரஸ்டே இருக்காது. யாரா இது புதுசாக இருக்காங்க, யாரா இது புதுசாக இருக்காங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் எப்படி என்கிட்ட சேர்ந்தீங்க? ட்ரஸ்ட் வந்ததுனால தானே சேர்ந்தீங்க. அந்த ட்ரஸ்ட் எப்படி வந்தது? இப்போ ஜோதி வந்து என்னோட வீடியோ பார்த்துருப்பாங்க, வீடியோஸ், சர்டிபிகேட்ஸ், பார்ட்னர்ஸ் மாதிரி. இதனால தானே இப்போ நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு? நானும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு பிராண்டிங் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ சோஷியல் மீடியா இல்லாமல் சார் நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் சார், டாப் லெவலில் இருக்குது சார், பாருங்கள் இத்தனை 1000 கம்பெனிக்கு நான் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கேன் சார்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பிராண்டிங் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனின்னு புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பிராண்ட் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் பிராண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு 3 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும். இன்றைக்கே நீங்கள் கூகுள் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா ஜோதியும் டேவிடும் உங்கள் ஆடை கிளிக் பண்ணுறாங்க, கூகுள் ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னா எடுத்தோன்னே வாங்க மாட்டாங்க. கரெக்டுங்களா ஜோதி? இன்னைக்கு கிளிக் பண்ணுவாங்க, அடுத்தது ஒரு 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே கீவேர்டு போட்டு தேடுவாங்க. அப்பயும் நீங்கள் வரீங்களா, ஓகே வராங்கப்பா பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்தது அப்படியே அவங்க எங்கன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் சரி இப்போ வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசு வரும்போது மறுபடியும் தேடும்போது நீங்கள் இல்லை. இப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வேற யாருன்னா ஒருத்தவங்க தேடுவாங்க. பட் இப்போ நீங்கள் இருக்கீங்க, என்ன ஆகும்? அப்படி கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க ரெகுலரா பண்றாங்கப்பா, இவ்வளவு செலவு பண்ணி கூகுள் எல்லாம் ஓகே பண்றாங்கன்னு. அப்பதான் உங்களுக்கு கால் வரும். கால் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க. இது அடுத்த ஸ்டேஜ். அடுத்தது என்ன நடக்கும்? சரி நீங்க எல்லாமே கரெக்டா காமிச்சிட்டீங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போயிட்டு சோசியல் மீடியாவை செக் பண்ணுவாங்க. என்னென்னலாம் பண்றாங்க பாப்போம். கரெக்டா ஜோதி? கரெக்டா டேவிட்? அப்படிதானே நீங்க எல்லாருமே இப்போ உள்ள வந்தீங்க. இவ்வளவுதான். இதுக்காக தான் நம்ம சோஷியல் மீடியா பண்றோம். எதனா டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றது தான். சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் வீடியோஸு போஸ்ட் பண்ணலாம். வீடியோஸ்னா ரீல்ஸ் வச்சுக்கிங்களா, போஸ்டர் வந்து பண்ணலாம். கேரசல் மல்டிபிள், அதாவது கேரசல்ல மல்டிபிள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன போடலாம் சோஷியல் மீடியாவில்? எதனா பேட் கமெண்ட் போடலாமா? போடலாம். அதுவும் போடலாமா?
அதெல்லாம் வேண்டாம். ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி ஏதாவது போடலாம். போர்ட்ஃபோலியோ போடலாம், டேக் பண்ணலாம். ரிவ்யூஸ் போடலாம். Portfolio. நம்ம பண்ற ஒர்க் தான் போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்க ஃபேஷன் டிசைன் கம்பெனி தானே வச்சிருக்கீங்க, அதுல என்னென்னலாம் பண்றீங்க, எத்தனை கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதான் போர்ட்ஃபோலியோஸ். இத்தனை விஷயம் நம்ம போய் கூகுள் ஆட்ஸ்ல காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், சோஷியல் மீடியாவில் தான் நம்ம இதெல்லாம் காட்ட முடியும். சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு ரீச் கொடுக்காது, ஆனா பிராண்டிங்கை உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க எப்படி நம்ம வந்து 2 டைப் வந்து பார்த்தோமா, பெய்டு வெர்சஸ் ஆர்கானிக், அதே மாதிரி தான் இங்க பெய்டு வெர்சஸ் ஆர்கானிக் இருக்குது. இப்போ ட்விட்டர்ல நம்ம போஸ்ட் போடுவோம், ட்வீட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே ட்விட்டை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன வந்துருச்சு, ட்விட்டர்ல பெய்டு வெர்சஸ் ஆர்கானிக்னு வந்துருச்சா? லிங்க்டின்லயும் அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்து லிங்க்டின் ஓப்பன் பண்றேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். ஜாப் சர்ச்சிங். ஆமா ஆமா, இல்ல ஜாப் சர்ச்சுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்றேன். நீங்க உங்களோட ஃப்ரீலான்சிங் கூட லிங்க்டின்ல நல்லா பண்ணலாம். ஆனா லிங்க்டின்ல நல்லா ஃபோக்கஸ்டா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு 3 to 4 month. அதுல நிறைய டூல்ஸ்லாம் இருக்குதுங்க, பெய்டு டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி லிங்க்டின்ல சூப்பரா பண்ற இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுல சேல்ஸ் நேவிகேட்டர்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். இப்ப இங்க நான் கிளிக் பண்றேன், இது வெப்சைட். ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து மெட்டா தான் பாருங்க, இதெல்லாம் கேம்பெயின். ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, இது வந்து பிளானரு. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்கலாம், சோஷியல் மீடியா நல்லா டீட்டெயிலாக நான் சொல்றேன், இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, இது என்னோட ப்ரொஃபைல். நான் என்னோட ப்ரொஃபைல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோட ப்ரொஃபைல். இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நல்ல இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, இதை நம்ம கிளாஸ் ரூம் ஃபோட்டோ தான் நான் போட்டிருக்கேன், இது என்னோட ஃபோட்டோ தான். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, நான் ரெகுலரா போஸ்ட் போட்டிருக்கேன். நான் 1 டேக்கு முன்னாடி கூட மெட்டாஸ் காடா டுட்டோரியல் ஒன்று போட்டிருக்கேன், அதுமாதிரி இங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஏன் போடணும்னா, என்னோட பிராண்டிங்காக நான் போடுறேன். அதே லிங்க்டின்ல இது வந்து ஃப்ரீ தான், யார் வேணா கிரியேட் பண்ணி யார் வேணா போஸ்ட்லாம் போடலாம். அதே நான் வந்து இங்க போயிட்டு கம்பெனின்னு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன், இதை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா இது கம்பெனி பேஜ். ஓகேங்களா? அது என்னோட பர்சனல் பேஜ், இது வந்து என்னோட கம்பெனி பேஜ். இதே மாதிரி தான் மெட்டாலையும் இருக்குது, இதே மாதிரி தான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. புரியுதா ஜோதி? புரியுதா டேவிட்? அதாவது பர்சனல் ப்ரொஃபைல் வேற, பிஸ்னஸ் பேஜ் செப்பரேட்டாக வேற வரும். இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம அந்த கிளாஸில் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணனா இங்கே வந்து பாருங்க, ஸ்டார்ட் அ போஸ்ட், கிரியேட் அன் ஈவெண்ட்னு இருக்குது. அப்படியே கீழே வந்து கிரியேட் அன் ஆட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் பாருங்க, கேம்பெயின் மேனேஜர்னு ஒன்று போகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் மெட்டா இருக்குது, மெட்டா மாதிரி இதுவுமே கேம்பெயின் மேனேஜர். தெரியுதுங்களா? ஸோ இங்கே போயிட்டு இங்கே என்ன இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே பாருங்க, நிறைய கேம்பெயின்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் செப்பரேட்டாக, ஆர்கானிக்குக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ், ஆர்கானிக் செப்பரேட்டாக பண்ணலாம், பெய்டு செப்பரேட்டாக பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் ட்விட்டர்லேயும் இருக்குது, இதே மாதிரி தான் யூடியூப்ல கூட இருக்குது. யூடியூப்ல நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம், பட் அதே யூடியூப்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அந்த வீடியோவை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம எங்கே போய் பண்ணுவோம்னா, யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எங்கே போய் பண்ணுவோம்னா, நம்ம கூகுள் ஆட்ஸில் போய் தான் நம்ம யூடியூபுக்கான ஆட்ஸை கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு தனியாக யூடியூப்ல போய் ஆட் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நான் இங்கே கேம்பெயின் ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன்.
நிறைய டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே கேம்பெயின் போகிறேன் நான். கேம்பெயின் இப்போ இங்கே எதனா ஒரு ஆடு ப்ரீவியஸாக எதனா ஆட் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இன்ஃபீட் காடா டிஎம்னு இருக்கு. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நான் கீழே வரேன், இதையும் கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேம்பெயின், இதெல்லாம் முன்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தெரியுதுங்களா? இதுக்கு ஆட் நான் ரன் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த வீடியோவுக்கு நான் ஆட் ரன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்? கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா ஸ்பெண்ட் ஆயிருக்குது. ஒரு வியூக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க? 29 பைசா எடுத்திருக்காங்க. ஸோ கூகுள் ஆட்ல தான் நம்ம போய் யூடியூபுக்கான ஆடை கிரியேட் பண்ண முடியும். அது வந்து சோஷியல் மீடியாவில் யூடியூப்லேயே செப்பரேட்டாக பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா, அதாவது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் ப்ளஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இது வந்து பெய்டு ஆர்கானிக்லாம் நம்ம உள்ள டெப்த்தாக போகலாம், ஒன்று ஒன்றா போகலாம். இதை தவிர நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்னா, இப்போ 80+ நான் அப்ராக்சிமேட்டாக போகிறோம். நாங்கள் டூல்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறது கிடையாது, அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். திடீர்னு ஒரு டூல்ஸ் வரும், அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும். 80+ ஏஐ டூல்ஸ். இதில் ஏஐ டூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, பிளாக் ரைட்டிங், யூடியூப் வீடியோஸை நம்ம மேக் பண்ணலாம் ஏஐ டூலை வச்சு. ஓகேங்களா? போஸ்டர் டிசைன் பண்ணலாம். இப்போ நான் கூகுள் ஆட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கேம்பெயினே கிரியேஷன் பண்ணலாம். ஓகே, வெப்சைட் கூட கிரியேஷன் பண்ணலாம். என்ன சார் எல்லாமே ஏஏ பண்ணுதுன்றீங்க, அப்போ நம்ம என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ஏஐயோட ஹெல்ப்பை எடுத்து நம்ம ஒர்க்கை குயிக்காக பண்ணி முடிக்கிறதுக்கு ஏஐ ஹெல்ப் வச்சுக்கணும். புரியுதா ஜோதி? புரியுதா டேவிட்? ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். சோஷியல் மீடியா போஸ்டர் டிசைன் பண்ணலாம். ஏஐ பார்த்து பயப்பட தேவையில்ல. ஏஐ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒர்க்கை குயிக்காக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோஷியல் மீடியா டிசைன் அண்ட் மார்க்கெட்டிங் நிறைய விஷயம் பண்ணலாம் ஏஐல. இதில் டிஃப்ரெண்ட் டூல் இருக்குது. சாட்ஜிபிடி இருக்குது, ஜெமினி இருக்குது, நிறையா இருக்குது. இந்த டூல் வந்து எவ்ரி 3 மந்த்துக்கு ஒரு முறை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே டூல் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஒரு டூல் இருக்கும், அப்படியே 3 மாதத்துக்கு அப்புறம் வேறு டூல் வரும். எக்கச்சக்கமான ஏஐ டூல் இருக்குது. இதுலேயுமே வந்து பெய்டு ஏஐ டூலும் இருக்குது. அதே மாதிரி அது ஃப்ரீ ஏஐ டூலுமே இருக்குது. ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்லிடுறேன். நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்? ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச், இதை பண்ணணும். அடுத்தது ஒரு டொமைன் நேம். டொமைன் நேம்னா நான் சப்டொமைன் கொடுத்துருவேன், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து 1 by 1 பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் இருக்கும் ஜோதி அண்ட் டேவிட். உங்கள் எல்லாருக்குமே வெப்சைட் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அது எல்லாமே நீங்கள் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கிளாஸில். ஓகே ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் பார்க்காம ஏன் வந்து எடுத்தோட வெப்சைட் போகணும்? புரியல. இல்ல நம்ம வந்து அந்த கூகுள் இது மெட்டா இதெல்லாம் வந்து பார்க்காம, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காம ஏன் எடுத்த உடனே வந்து நம்ம வெப்சைட்க்கு போகணும்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா டொமைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் கம்பெனி பேர் என்னன்னு தெரியாமல் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுவீங்க? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வெப்சைட் கிரியேஷன் தான். அதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியாலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் தான். சோஷியல் மீடியாவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் உங்கள் கம்பெனி பேருன்னு எதுன்னு தெரியாமல் நீங்கள் சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டிங்க, இதான்ப்பா கம்பெனி பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டிங்க. ஆனால் டொமைன் போய் தேர்க்க அந்த டொமைன் வேற எவனா வாங்கிட்டான், அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆச்சா? அப்போ டொமைனை புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டொமைனை புக் பண்ணி அதுக்கான செட்டப்ஸ்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் போய் கையை வைக்கணும். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியாவில் உங்கள் நேம்லாம் அவைலபிளாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இங்கே வந்து இதே பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நாளைக்கு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் தான் பண்ண போறோம். இதுதான் உங்களோட அதாவது ப்ராஜெக்ட், அதாவது ஒரு டம்மி ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம். பட் இதை நீங்க சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ இல்லை சார் எனக்கு இப்போ ஜோதி சொல்றாங்க, எனக்கு இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கிரியேட்டிவ். நினைக்கிறேன்னா நான் அதே இங்க எடுக்கலாம். அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணி கூட அந்த குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம். நான் சொன்ன இந்த ஃபார்ம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். இங்க தெரியுதுங்களா? இது எல்லாத்தையும் நீங்க பண்ணணும் உங்க வெப்சைட்ல. அப்புறம் வெப்சைட் கூகுளில் சப்மிட் பண்ணணும். அதை ரேங்கிங் எங்கே வருதுன்னு செக் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாமே நம்ம 1 by 1 நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். மேபி இந்த வீடியோஸ் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிடுதுன்னா நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணுறேன். ஜோதி, உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்ததா? டேவிட், உங்களுக்கு? சார் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனதால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. மீன்ஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்குது இல்லைங்களா? இல்ல, இது வந்து மொத்தமா நாங்க நீங்க என்ன படிக்க போறீங்க கிளான்ஸ் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி கிளான்ஸ் மாதிரி சொல்லிருக்கேன். எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இது வந்து இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கத்துக்க போறோம். ஸோ டோன்ட் வரி. டேவிட், உங்களுக்கு? இல்ல சார், ஓகே, எனக்கு ஓகே, கிளாரிட்டி, ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இன்னும் இல்ல, இது எல்லாமே